புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் அண்ணன், தம்பி ஆகியோர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆவுடையார் கோவிலை சேர்ந்த கண்ணன் மற்றும் கார்த்தி ஆகியோர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குளக்கரை அருகே மது அருந்திக் கொண்டிருந்த போது அண்ணன், தம்பி இருவரையும் மர்ம கும்பல் ஒன்று வெட்டி கொன்றிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சகோதரர்களின் சடலங்களை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்ணன், தம்பியை கொலை செய்துவிட்டு தப்பியோடி கும்பலை பிடிக்க தனிப்படையானதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சாமிநாதன், வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் அண்ணன் மற்றும் தம்பி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சாமிநாதன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அண்ணன், தம்பி இருவரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் காமராஜர் நகரைச் சேர்ந்தவர் காத்தமுத்து. இவருக்கு இரு மகன்கள், கண்ணன் வயது 32 மற்றும் கார்த்திக் வயது 28. இவர்கள் இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றனர். கண்ணனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில கார்த்திக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்நிலையில் நேற்று இரவு காமராஜபுரம் அருகே உள்ள அடியார் குளக்கரையில் அமர்ந்து கண்ணன் மது அருந்திக் கொண்டிருந்ததாகவும் கார்த்திக் சற்று தொலைவில் அமர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் கண்ணனை சரமாரியாக வெட்டியுள்ளது. இதை பார்த்த அவரது தம்பி கார்த்திக் இதை தடுக்க முயன்றுள்ளார். இருவரும் தடுக்க முடியாமல் இதனைத் தொடர்ந்து மர்ம கும்பல் தம்பி கார்த்திகையும் சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சம்பவத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அண்ணன், தம்பி இருவரும் ஒரே இடத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் காட்டு தீ போல் பரவியது. இதனையடுத்து இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையிலான காவல்துறையினர் இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் ஆய்வுக்கு பின்னர் கொலை செய்யப்பட்ட கண்ணன் மற்றும் கார்த்திக் உடல்களை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல்களை அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மூப்பனாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை கண்டறியும் பணியிலும் காவல்துறை ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயிலில் அண்ணன், தம்பி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அண்மை காலமாக தொடர்ந்து இதுபோன்ற கொலை நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமிநாதன்.